அவங்கள இது இருக்கு இல்லைங்களா? அவங்கெல்லாம் கண்டுபிடிச்ச மாரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது இவங்களுடைய நோக்கம். வரலாறு அழிக்கப்படுது இல்லைங்களா? முக்கியமா வரலாறு அழிச்சாக்கா எல்லாமே அழிஞ்ச மாரி தான். அ அதுக்காக தான் அவங்க வந்து இவ்வளோ பாடுபடுறாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஹிந்தி படின்னு சொல்றாங்க. கம்பல் பண்றாங்கல்ல ஹிந்தி. ஹிந்தியில ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் நாட் அட் ஆல் எ லாங்குவேஜ்ன்னு சொல்லலாம். அது வந்து பார்சியும், சம்ஸ்கிருதமும் சேர்ந்தது தான் ஹிந்தி. அது ஒரு 400 வருஷத்து மொழி தான். ஆனா, தமிழ வந்து அவங்க அழிக்கணும்னு ஒரு திட்டம் தீட்டி, இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப கர்நாடகால பேசுகின்ற தமிழ் எல்லாம் வந்து அழிக்கப்பட்டது. அதேபோல பறையருங்கள அழிச்சா தான் மற்றவங்கள அழிக்க முடியும். அப்படின்றது தான் முக்கியமான கான்செப்ட். பேஸ்மெண்ட்டா ஆமா, அழிச்சாங்க. எல்லாத்துலயும் பறையன் இருக்கிறான். எல்லா லெவல்லயும் பறையன் இருக்கான். அந்த பறையன ஃபர்ஸ்ட்டு தட்டிட்டோம்னா கீழ, ஸோ நாம போய் ஆதிக்கம் செலுத்தலாம். அதனால தான் அவங்களுக்கு கல்வி அதெல்லாம் இல்லாதது. ஆனா, இந்த மொழிய உருவாக்குனவன் பறையன் தான். இந்த சொல்லுன்ற ஆடல், சொல்லாடல் இத உருவாக்குனவங்க பறையருங்க. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, கீழடியில ஆதன் அது இதெல்லாம் வருது இல்லைங்களா? அதெல்லாம் என்ன காலகட்டமா இருந்திருக்கும்? அவங்கலாம் யாரா இருந்திருப்பாங்கனாக்கா, 100% அவங்கலாம் பறையர் தான். அந்த எழுத்த உருவாக்குனவன். தமிழுக்கு உயிர் குடுத்தவன் அவன். அந்த தமிழையும் அழிக்கணும், பறையனையும் அழிக்கணும். இதுதான் அவங்களுடைய டார்கெட். ஸோ பறையன முதல்ல கீழ தட்டிட்டதுக்கு அப்புறம், தமிழ ஈஸியா தட்டலாம். அப்படி தான் தட்டுனாங்க இப்ப. சார் அம்பேத்கருக்கும் கே.ஜி.